Friends, today we are going to see about tripod. East YouTube channel subscribe பண்ண அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது வந்துட்டு ஒரு 6000 ப்ரைஸில் வந்துட்டு டிஜிடெக்கில் ப்ரொஃபஷ்னல் டிவி ட்ரைபாட் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஆர் பிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபாடு. இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, இட்ஸ் வெரி ஹேண்டி அண்ட் இட்ஸ் வெரி கம்பேக்டபிள். நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உங்களுடைய பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். நானும் இப்போ தான் திறந்து பார்க்குறேன் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு. லெட்ஸ் see how it works. ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அந்த பவுச்சில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா. ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ளஸ் வந்துட்டு ட்ரைபாட். வாவ், வெயிட்டாக இருக்குது. சூப்பர், பயங்கர வெயிட்டாக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த ட்ரைபாட் வந்துட்டு நான் என்னமோ நினச்சேன், பட் இட் இஸ் வெரி பாருங்கள் தலைகீழ இருக்குது. இப்படி தெரியுங்களா உங்களுக்கு? இட்ஸ் தலைகீழ இருக்குது. இது நம்ம வந்துட்டு பரவாயில்ல, செம்ம வெயிட்டாக இருக்குது. பை த சேம் டைம் அது வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இந்த இதில் வந்துட்டு என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த டைப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு உங்களுக்கு ரொட்டேஷன் டைப்பு. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பெருசாக வருது பார்த்தீங்களா. பை த சேம் டைம் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், இதில் வந்துட்டு ஒரு இதுக்கு மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா, இதை நீங்கள் வந்துட்டு பாட்டாக கழட்டிக்கலாம். பார்த்துக்கோங்க. ரெண்டாவதுன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு லெக் காட்டுறேன். இது மாதிரி 3 லெக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு லெக்கோட ஹைட் போட்டால் பாருங்கள், கேமரா விட்டு வெளியே போகுதான்னு பாருங்கள். இதே மாதிரி 3 டைம்ஸ், தட் மீன் 5.2 மேலே நம்ம வந்துட்டு இதை ரைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து கீழே தரையில் நிப்படிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்ட்டு. இவ்வளோ ஹைட் இருக்குது. ப்ளஸ் இதோடு நம்ம சேர்க்கும் போது பாருங்கள் எவ்வளோ ஹைட் வருதுன்ட்டு. ஸோ இட்ஸ் நியர்லி 5.2 மேலே இருக்குன்ட்டு. ஸோ இதுலேயே நீங்கள் வந்துட்டு நிறைய சினிமாட்டிக் ஷாட் அழகாக நீங்கள் எடுக்கலாம். ரெண்டாவது, இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். இருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கையே வலிக்கிருப்பாங்க, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து அவ்வளோ இது கிடையாது. ஒர்த்தபிள் ஃபார் தட் 6000. அண்ட் பை த சேம் டைம் இதில் வந்துட்டு இதை நீங்கள் கழட்டிட்டு, இதை அப்படி கழட்டிட்டு நீங்கள் இதை தனியாக கையில் எடுத்துடலாம். இது வந்து இதை தனியாக நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தனியாக எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் வந்துட்டு உங்களுக்கு மோனோபாடை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் இந்த போல்ட், டபுள் சைடு போல்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு அதுலேருந்து ஒரு மோனோபாடை கழட்டி காமிச்சேன் இல்லையா, ட்ரைபாட்லேருந்து மோனோபாடாக்கி இப்போ நான் வந்து உங்களுக்கு இதோட கனெக்ட் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க. இப்போது இதுலேருந்து நம்ம இந்த மோனோபாடை கழட்டணும் இல்லையா, சாரி நான் திரும்ப மூடிட்டேன், கழட்டிட்டேன். இப்போ இதோட சேர்த்து பார்த்துவோம். நான் சி லென்த் பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குது, தெரியுதா? இதை ஒன்று இழுத்திங்கன்னா போகும் 7 ஃபீட்டுக்கு மேலே, 6 ஃபீட் வரைக்கும் போகும், 5.5 வரைக்கும் போகும். அதுவும் இல்லாமல் இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இதை வந்துட்டு ரொட்டேட் எப்படினாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாங்க. கேமரா இதில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படினாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். தூக்கு கூட முடியலங்க, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. சீரியஸ்லி ஒர்த்து தான். தூக்கு கூட முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இப்போது உங்களுக்கு கேமரா செட் பண்ணி காட்டலாம். இது வந்துட்டு Sony A6000. இதை நம்ம மவுண்ட் பண்ணுறோம்.
மவுண்ட் பண்ணிட்டேன். சமட்டிட்டாக இருக்குங்க பால் ரொட்டேட்டு. நானும் 2-3 இது பால் இது வாங்கியிருக்கேன். பட் அது சரியாக ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு கடுப்பும் வாங்கியிருக்கேன். பட் இதை பொறுத்த லெவலில் இது வந்துட்டு ரியலி ஒர்த்தபிள் அண்ட் செம்ம டைட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இது பண்ணவே தேவையில்லை. என்ன சொல்கிறது, டென்ஷன் ஆகிறதுக்கே வேலை இல்லை. நீங்கள் பாருங்கள், இப்போ நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போது இதை நான் இது பண்ணேன்னா யூ கேன் ரொட்டேட். நீங்கள் கேமரா பிடிச்சி நீங்கள் எப்படினாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ மூவபிள் பை த சேம் டைம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு இப்படி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இது அது பேர் என்ன, நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறாங்கல்ல, நீங்கள் அழகாக இப்படி கூட பிளானிங் பண்ணலாம். தெரியுதுங்களா? ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு 6000 ட்ரைபாடில் இவ்வளோ பெனிஃபிட்டா அப்படின்னா எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் இப்போ தான் அது உங்களுக்காக தான் நான் இதை வாங்கினேன் ரிவ்யூ பண்ணுறதுக்காக. பட் பை த சேம் டைம் இனி இதில் நம்ம நிறையா போடலாம். ப்ளஸ் இதில் வந்து ரொட்டேஷன் இதுலேயுமே வந்துட்டு ஸ்லைடிங் இந்த டைப்பில் இருக்குது. மேலே இருக்க ஹெட் பாலை நீங்கள் கழட்டிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு வேறு அந்த பெரிய ட்ரைபாட் பண்ணுற மவுண்ட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுவும் டிஜிடெக்லேயே இருக்குது. ஸோ இந்த ட்ரைபாடு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஓரளவுக்கு டீட்டெயிலாக நல்லா காமிக்க முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு வாங்கணும்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ டெஃபினட்டாக இந்த ட்ரைபாட் வந்துட்டு உங்களுக்கு மல்டிபர்பஸ் யூஸு. ஸோ ட்ரிக்கி ஷாட்டு, லோ ஆங்கிள் ஷாட்டு. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது மோனோபோடை கழட்டிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம. ஓகேவா? இப்போது இதில் நீங்கள் இதை ரிவர்ஸாக கூட நீங்கள் வந்து ஃபிட் பண்ணலாம். பார்த்தீங்களா? இதை நீங்கள் ரிவர்ஸாக கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ரிவர்ஸாக கூட நீங்கள் வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிவர்ஸில் பண்ணும்போது இப்போது நீங்கள் கேமரா இருக்கு இல்லையா, இப்போது கேமராவை வந்துட்டு நீங்கள் தலைகீழ ஃபிட் பண்ணலாம். ஓகேவா? ஃபிட் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு லோ ஆங்கிள் ஷாட் வைக்கிறீங்கன்னா, இப்போது இப்படி தரையில் ஃப்ளோரில் வச்சுட்டு நீங்கள் கீழேருந்து அப்படியே மேலே போகலாம். ஸோ அது ஷாட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பை த சேம் டைம் இதில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி தலைகளை எடுத்துகிட்டு கவலைப்பட தேவையில்ல. எடிட்டிங் சாஃப்ட்வேரில் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக 180 டிகிரி திருப்பிக்கலாம். ஸோ அது ஒரு ப்ளஸ் இருக்குது இதில். மெயின் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மல்டிபர்பஸ் ஒரு 6000 ரூபா ட்ரைபாடில் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைபாட். நான் கூட ஃபஸ்ட் நம்பலை, என்னடா இது பெருசாக என்ன பெருசாக இருக்க போகுது அப்படி தான் நான் நினச்சேன். பட் ஒரு 6000 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ என்ன சொல்கிறது, பயங்கர வெயிட்டுங்க. சீரியஸாக சொல்கிறேன், ஈஸியாக திங்க் பண்ணாதீங்க. எனக்கே இது மாட்டுறதுக்கே கை வலிக்குது. ஸோ அந்தளவுக்கு இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் ஐ லவ்ட் இட் பிகாஸ் அது வந்துட்டு ஒர்த்தபிள் தான், ரியலி ஒர்த்தபிள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நான் நம்புகிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இதை பற்றி டவுட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.